இப்போ புளியார் சதுர்த்திக்கு வந்து நாங்கள் ஸ்டாண்ட் மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இந்த ஆல்ரெடி இந்த பிவிசி வந்து எங்ககிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு தான் இப்போ பண்ண போகிறோம். இதோ இந்த டேபிள்ல தான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ நானும் எங்கள் தாத்தாவும் தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பாட்டம்ல வந்து இந்த கேப் போட்டாச்சு. ஸோ இந்த பைப்லாம் நான் எங்க ரூம்ல மேலதான் வச்சிருக்கேன். ஸோ அதுதான் ஒன்னொன்னா நான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஜாயிண்ட் வேணும்னு சொன்னாங்க, தான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இதுதான் நான் எடுக்க வந்தேன். ஸோ நான் எதுவுமே இப்போ எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல, இல்லை வெறும் இருக்கிற பைப்பை வச்சுதான் நான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். இங்கே டேபிள் வரும், இங்கே ரொம்ப நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி பிவிசி பைப் 2 வரப்போகுது. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி எங்ககிட்ட இது இருக்கு. ஸோ இதோட கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அதுதான் இங்கே நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த சைடில் வந்து என்கிட்ட ஒரு குட்டி குட்டி பீசஸ் இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதை வந்து நாங்கள் அப்படியே இந்த ஜாயிண்ட் போட்டாச்சு. ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ இப்போ நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், நான் ஸ்டோர் ரூம் போயிட்டு இருக்கேன். அங்கதான் வந்து பிளேட் எல்லாம் இருக்கு. ஸோ இப்படி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஆஷா பிளேட் தான் வேணும். ஐ திங்க் இது ஓகே தான் நினைக்கிறேன். இது ஓகேவாகவும் நினைக்கிறேன். வேற எதுவும் பிளேட் இல்லையே. Oh my god. ஸோ நான் இதுவே எடுத்துட்டு போறேன், பார்க்கலாம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஹைட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பைப்பும் கட் பண்ண போறோம். இந்த வைட்டும் இப்போ கட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவா கட் பண்ணுவோம், வேற எதுவும் ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. அப்புறம் இந்த கிளாஸ் வேற இருக்கு, இது வந்து நாங்க இன்னும் எடுக்கல. இங்க ஏதோ பண்ண போகும்போது உடையாம இருந்தா சரி. இதை எடுத்து போய் கீழே வேற வைக்கணும். ஸோ அந்த ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் பிரெத் அதிகமா இருக்கு. நான் இங்க ஏதாச்சும் பைப் கிடைக்குமான்னு தேட வந்திருக்கேன். ஸோ கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒண்ணுதான் கொஞ்சம் எனக்கு இப்ப ரொம்ப சைஸ் கொஞ்சம் இடிக்குது. வேற எதுவும் பிரச்சனை இல்லை. ஐ ஹோப் ஏதாச்சும் கிடைக்கும்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த பைப் வந்து 3 தான் இருக்கு. இந்த பைப் வந்து ஒன்று திக்கா இருக்கு பைப்பு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல போடுறது வந்து எங்ககிட்ட 4 இருக்கு. ஸோ இது 2 போட்டுட்டு இன்னும் 2 எக்ஸஸா இருக்கு. அந்த ஒன்றுக்குல வந்து நாங்கள் வந்து ஜாயிண்ட் போட்டு இந்த ஹைட்டுக்கே பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்வ். ஸோ இங்க நான் பிடிச்சிட்டேன். நல்லா பச்சை பச்சையில இருக்கு. இந்த ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. பேக் சைடு மட்டும் அப்புறம் ஜாயிண்ட் கொடுத்தாச்சு. இங்கேயும் ஒரு ஜாயிண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ அங்கேயும் ஒரு ஜாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரேம் பண்ணியாச்சு. பிவிசியில் தான் பண்ணியிருக்கோம். இது எனக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. பட் எப்படியோ தாத்தா வந்து பிளான் பண்ணிட்டாரு. இங்கே வந்து ஒரு கேப் வரும், ஏன்னா வந்து இங்கேக்கு வந்து அந்த இந்த மாதிரி இல்லை இந்த ஜாயிண்ட். ஸோ தட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு டீ மாதிரி இருக்குல்ல, அது இங்கே ஜாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பைப்பில் அது அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ 4 பக்கமே அப்படிதான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோவா தெரியல. அண்ட் வந்து இங்கே நெட்டு மாதிரி சும்மா போட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே தான் புளியார் சிலை வைக்க போகிறோம் நாங்கள் இந்த டேபிளில். ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு டேபிளை, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு மனை மாதிரி வச்சுட்டு புளியார் வைக்கலான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிவிசி ஃப்ரேமை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வால் ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணியிருந்தேன் பேப்பர் கப் வச்சு. ஸோ இது ரொம்ப நாளாக பண்ணணுன்ட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ பண்ணேன்.
அப்புறம் டெக்கரேட்டிவ் செட் வாங்கி இந்த விநாயகர் சதுர்த்தி டெக்கரேஷன் செட்டுன்னு சொல்லிட்டு மீஷோவில் போட்டாலே வரும். சம்திங் அரௌண்ட் 424. ஸோ இதெல்லாம் வந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் வாங்கியிருந்தேன். இதுலேருந்து 2 ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்க. எல்லோ கலர் நெட் ஃபேப்ரிக். அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டு இந்த இது டெக்கரேட் பண்ண வேண்டியதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ளார்ஸு, இந்த ஃப்ளார் பேட்டரியில் ரொம்ப சிக்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ரிப்பன், டேப்பு, அப்புறம் வந்து ஹூக் 2 கொடுத்தாங்க. அப்புறம் ஃபைல் கொடுத்துருந்தாங்க. ஹாய் ஸோ ஹாய் சொல்லு ஏஞ்சி போயிடுச்சு. ஸோ காலையிலேயே பூனை ஏஞ்சிடும். நாங்கள் ஏஞ்சிட்டு போகும்போது எங்கள் மம்மி வந்து கோலம் போட்டுருக்காங்க. இந்த பூனை எங்கள் மம்மி எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்கும் பாரு. எங்கள் மம்மி பின்னாடியே சுற்றுவேன். எங்கள் மம்மி வந்து என்ன கோலம் போட்டாங்கன்னு தெரியல, நான் அப்புறமா காமிக்கிறேன். ஸோ எங்கள் மம்மி இன்னைக்கு இந்த கோலம் போட்டிருக்காங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு. மம்மி இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க தெரியலையா? கொழுக்கட்டை, சுண்டல், வடை, அப்புறம் அவ்வளோதானா? பாயாசம். ஸோ இன்னைக்கு இதுதான் மெனு புள்ளியாருக்கு. அண்ட் இந்த ப்ரிப்ரேஷன் தான் நான் பண்ணியிருக்கேன் புள்ளியாருக்கு. ஆக்சுவலி என்கிட்ட ஃப்ளார்ஸ் இன்னும் இல்லை. ஸோ தட் இந்த பிவிசி பைப்பை வந்து அப்படியே லைக் சுற்றி விட்டுருப்பாங்க. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. அண்ட் இது பண்ண எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 4 hours ஆச்சு. அண்ட் ஐநோ ரொம்ப சூப்பராக இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் தான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஒயிட் ஃப்ளார்ஸ் இருக்குல்ல, அது வரப்போகும்போதே சிக்கி தான் இருந்தது. அது எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் இந்த ஃப்ரில்ஸும் வந்து வச்சு பார்த்தேன். அப்புறம் லைட்டாக அப்படி வைக்கும் அந்த ஃப்ரில்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ அதுவே வச்சாச்சு. ஸோ பின்னாடி சத்து நிறைய இருக்கு, டோன்ட் மைண்ட். ஸோ அப்புறம் இந்த இது வந்து இங்கே ஃபேப்ரிக் வந்து எக்ஸஸாக வந்தது, இந்த மாதிரி மடிச்சுட்டேன். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் தான் இப்படி இருக்கும், பின்னாடி ஃபேப்ரிக்கே இருக்காது. ஸோ லைட் கனெக்ஷன்லாம் நான் அங்கே தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் இருக்கு. நைஸ், ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ இது லைட் போட்டு இப்படி தான் இருக்கும். ஃபேரி லைட் போட்டிருக்கேன் இங்கே. அது அவ்வளோ டாப் நாச் இல்லை, இதுதான். ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட் ரொம்ப நல்லா இது பண்ணுது. இந்த ஸ்ட்ரிப் லைட் வந்து இந்த டாட்டா இந்த ஃப்ரேம் அட்டாச் பண்ணி இப்போ நான் பண்ணல, இது முன்னாலே வந்து ஸ்ட்ரிப் லைட் மட்டும் போட்டாச்சு. ஸோ இப்படியா இருக்குது. மேலே நான் ஃபேப்ரிக் போடலான்னு நினச்சேன், ஆனால் வந்து அது எனக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி எனக்கு கையில். ஸோ அதனால நான் பண்ணல, இப்படியே விட்டாச்சு. ஓகே, என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து பிரச்சனை ஆகிட்டேன். ஸோ கீழே போய் பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் துணி மட்டும் போட்டுருவாங்க. ஸோ இன்னைக்கு அவ்வளோ வெயிலே அடிக்கல, மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. சில்லுன்னு இருக்கு வெதரே. ஸோ எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க பெருக்கிறது, அது மட்டும்தான் இன்னைக்கு மேலே நான் பண்ணேன். ஸோ இங்கே பெருக்க மட்டும்தான் சொன்னாங்க, அது மட்டும் பிரிக்காச்சு. இப்போ நானும் வருஷமும் போய் புள்ளியார் வேற வாங்கணும். சரி கீழே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் மம்மியும் அப்படியே அக்காவும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அக்கா தான் சமைக்கிறாங்க. அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் சுண்டல் வேக வச்சுட்டு இருக்காங்க. மாங்காய் சாம்பார், மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார். அப்புறம் மார்னிங் இது மஷ்ரூம் கிரேவி என்னோட அக்கா. ஸோ எனக்கும் என் கேட்டுக்கும் வந்து எந்த வேலையும் இல்லை இப்போ. ஸோ நல்லா பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எனக்கு புளியார் வாங்கிட்டு வந்தாதான் வேலை. திரும்பி பாருங்க சார். ஹலோ, இங்கே பாரு. ஸோ மச்
ஃபேக்ட்ரி ஏதோ ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுது. ஸோ அப்புறம் என் கேட் இப்போ பயந்து ஏஞ்சிக்கிச்சு. ஹெலிகாப்டர் போச்சு. நான் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா போயிடுச்சு அதுக்குள்ளேயே. ஸோ திருப்பி உட்காந்துச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அவங்க எப்பவுமே வீட்டில் தான் புளியார் வச்சு வச்சுட்டு வருவோம். ஸோ இதில் வந்து மஞ்சள்லாம் பூச்சி கொழும்பு போட்டுறேன். இப்போ சிக்கோல் தான் போட்டேன். நான் போட்டுட்டு காமிட்டேன். இருமி போடு. ஸோ இது மேலே அரிசியும் போடுவாங்க. ஸோ இப்போ நானும் வச்சுமையும் வந்து புளியார் வாங்க போயிட்டு இருக்கோம். 2 புளியார் வாங்க போகிறோம் நாங்கள். ஸோ பார்க்கலாம். ஸோ நல்லா மழை பெய்யுற மாதிரி தான் இருக்கு. எப்போ மழை பெய்யும் தெரியல. அப்புறம் தோரணமும் வாங்க வந்திருக்கோம். பொரி செட்டு வாங்க வந்திருக்கோம். வந்தாச்சு. இந்த மண்புளி அதான் வாங்கினோம். இது 150 என்னவோ. அப்புறம் இந்த தோரணம், அப்புறம் இன்னொன்று புளியார். ஸோ நீங்கள் 2 புளியார் எதுக்குன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி வந்து மேலே வந்து இன்னைக்கு நான் டெக்கரேட்லாம் பண்ணேன்ல. ஸோ அந்த புளியார், அது புளியார் தான் இது. இவங்க வந்து எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் டெக்கரேட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் எப்பவுமே பூஜை ரூம்ல தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதனால இங்க மட்டும் குட்டி புளியார் வாங்கியிருக்கோம். பெரிய புளியார் வந்து மேல வைக்க போறோம். கொழுக்கட்டெல்லாம் செஞ்சிட்டாங்க. அப்புறம் இது என்னது, சுண்டல். இது சுண்டல் செஞ்சிருக்காங்க. அப்புறம் இது என்னது, இது கார கொழுக்கட்டை செஞ்சிருக்காங்க. கொழுக்கட்டை இங்க செஞ்சிட்டு இருக்காங்க மம்மி, அப்புறம் என் அக்காலாம். நாம போய் டெக்கரேட் பண்ணுவோம். அண்ட் நான் பூஜை ரூமுக்கு வந்து பூவெல்லாம் வச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். அண்ட் இப்போ வடை சுட்டுட்டு இருக்காங்க. நல்லா ஷேப்பா இருக்கு வடை. என் அக்கா தான் சொல்றாங்க. அப்புறம் இங்க வந்து கொழுக்கட்டை வேகுது. வர்ஷினி இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரை ஒன்று பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்கா வருமானு தெரியல. இந்த ஷேப் வச்சு பண்ற கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நான் மட்டும் தான் ஷேப் வச்சு பண்றேன். என் மம்மி வந்து கையில பண்றேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் புளியாரை டெக்கரேட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சந்தனம் அரைச்சிக்கிறேன். எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் எது பண்ணுன்ட்டு. வருஷம் பண்றேன், ஆனால் எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, சின்ன வயசுல எல்லாம் நான் வந்து இந்த பூஜை ரூம்ல என்ன பண்ணுவேன்னா, புளியார் சதுர்த்தி அப்போ நான் வந்து எப்பவுமே வருஷம் லைக் சின்ன வயசுல இங்க ஒரு புளியார் பழம் இருக்கு. அதை பார்த்து நான் சாக்ல இந்த தரையில உரைவேன். அது ஏன்னு எனக்கு தெரியல, பட் நான் அது பண்ணுவேன். மேபி அது வந்து நான் ஒரு ஸ்பெஷலா அந்த டே அன்னைக்கு பண்ணுவேன், புளியார் சதுர்த்தி 3 நாள் அன்னைக்கு. ஸோ அந்த போட்டோஸ்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் அட்டாச் பண்ணிருப்பேன் இதுல. ஸோ நான் எப்பவுமே அது எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வந்து அது ஏன் அப்படி பண்ணுவேன்னு தெரியல. பேப்பர்லாம் வரைய மாட்டேன், பூச்சி ரூம்ல சாக்ல வரைவேன். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும், ஒரு 3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் போயிடும் அதுவே. நெக்ஸ்ட் வந்து சந்தனத்தை கரைச்சிப்போம். ஆக்சுவலி காலையிலேயே இப்போ புளியார் போய் வாங்கிட்டு வந்ததுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இல்லைன்னா வந்து கூட்டமா இருக்கும் ஒரு 10 மணிக்கு மேல. எப்பவுமே அப்படிதான் போவோம். இந்த தடவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான். இதுக்கு மேல நான் போய் ரெடி ஆகணும். சாரி வேற கட்டலான்ட்டு இருக்கேன், கட்டுவேனா எனக்கு தெரியல. ஸோ வர்ஷினி பேக்ரவுண்ட்ல பின்னாடி நிறைய கேட்குது. அப்புறம் இப்போ வந்து மஞ்சள் போட்டு கையில் இதோ இருக்குவா, தோ
இப்படியா? சரி. கயிறு மாட்டியாச்சு, பிள்ளையாச்சு, பூ வர நிற்க மாட்டேங்குதே. இது ரெண்டா பிரிச்சு 2 பக்கம் வைக்கணுமா இல்ல ஒரே ஏரியா? எடுத்துட்டு வா. சிசர் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயேன், சிசரும் நூலும். ஸோ இந்த இறங்கம்புல் நிறைய இருக்கு. ஸோ 2ஆ பிரிச்சு கயிறு பிரிச்சு வைக்கிறேன் 2 பக்கமா. இதோ கொடுத்துட்டடி, வேணாம் அங்க போய் போட்டுக்கலாம். வச்சாச்சு. ஸோ இப்போ டெக்கரேட் பண்ண வச்சதுல வந்து புளியார் வைக்க போறோம். எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க புளியார். அண்ட் இந்த புளியாருக்கும் மஞ்சள் பொங்கல்லாம் பூலாம் வைக்கணும். ஸோ அதுதான் வச்சுட்டு இருந்தேன். நானும் வர்ஷினியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கொடை மட்டும் வைக்கணும். வர்ஷினி வந்து அந்த கயிறு கட்டிட்டு இருக்கா. ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கா புளியாரு. பூவு அப்புறம் பஞ்சி மாலை சொல்லுவாங்கல்ல, அதுவும் போடணும். ஸோ இப்போ புளியாரெலாம் டெக்கரேட் பண்ணியாச்சு. ரொம்ப கியூட்டா இருக்காரு புளியாரு. அப்புறம் இந்த இது வைக்கணும், என்னது இப்போ வந்து இதுல வந்து செயின், அப்புறம் பொரி, பழம், பூலாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. பிரசாதம் இன்னும் எடுத்துட்டு வரல. இன்னும் அழகா இருக்கிற புளியாரு. அப்புறம் வர்ஷினி போயிட்டு இந்த பூஜை பண்ணுற தட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா. எங்கள் மம்மி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ போய் அவள் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அண்ட் அப்புறம் நான் எல்லா வேலையும் முடிஞ்சோடனே சாரீ தான் கட்ட வந்தேன். ஸோ நான் இது வந்து ப்ளவுஸ் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த சாரீ வேர் பண்ணுறேன் இன்னைக்கு. நான் வந்து கெட் ரெடி வித் மீ வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இன்ட்ரெஸ்டாக இருந்தால் பாருங்கள். அண்ட் தென் அப்புறம் எல்லாம் ஃபேமிலி மெம்பர்லாம் வந்து பூஜை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பிரசாதமும் எடுத்துக்கிட்டோம். இப்போ பண்ண மெஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதுதான் ஒரு காண்டான வேலை. ரெடி ஆகும்ட்டு நல்லா ரெடி ஆகிடும், காண்டாகுமே. ஸோ நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போய் சாப்பிடணும் வேறு. அக்காவோட பிளேட் இது. ஸோ யம்மி க்ரீமி மஷ்ரூம் சூப் வச்ச பன்னீர் டிக்கா. இது கடையில் சக்கரை பொங்கலும் கொடுத்துருக்காங்க காய்ஸ், பெரம்பூர் ஸ்ரீனிவாசால. பாருங்க, நாங்கள் எங்கே இருக்கோமோ, நாங்கன்றதோட எங்கள் மம்மி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இந்த பூனை வந்து இருக்கும். ஸோ இதுக்கு ஏதோ நாங்கள் பேரே வைக்கல. இது பேரே நாங்கள் வந்து இப்போ இந்த சத்தம் கூப்பிட்டா வரோம். பார்த்தீங்களா, லுக் விடுது. அந்த டெக்கரேஷன் நல்லா இருந்துதான். கமெண்ட் கூட பண்ணலாம். பாதாம் மில்க், பெரம்பூர் ஸ்ரீனிவாசா பாதாம் மில்க் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாதாமாக இருக்கும் அப்படியே. ஸோ இதில் பாதாம் மில்க், பாதாம் தான் இது நிறையா இருக்குது மில்கோட. ஸோ கரெக்டாக இருக்குது. ஆனால் இது ரேட் என்ன சொல்ல? ரேட் இதோட ரேட் வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான பாதாம் மில்க். ஆனால் 100 rupees. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நைட் வந்து புளியார் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் பூஜைலாம் பண்ணிட்டு வந்தோம். நைட்டுக்கு என்னன்னா வத்தல் அண்ட் சாம்பார். எங்கள் வீட்டில் எப்பயாச்சும் ஃபங்க்ஷன்லாம் இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்லாம் வந்ததுன்னா எங்கள் மம்மி வந்து மோஸ்ட்டாக இப்படி எல்லாருக்கும் பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவாங்க. நான் ரைஸ் சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். ஃபெஸ்டிவல் அப்போ மட்டும் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு vlog இதோட முடியுது. ஸோ ஓகே, பாய் பாய்.